இருக்கிறது. பட் நீங்கள் சொன்னீங்கல்ல கொஞ்சம் டைம் முன்னாடி, அதாவது உங்கள் கை குலுக்கினாலே வந்து லோகேஷ் எப்படி இருக்காரு, இல்லை வேறு யாராவது இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை, இல்லை நான் நியூஸ் வருது இல்லை அதை பார்த்தா ரத்னாங்கிறவர் வந்து ஒரு லோகேஷோட கலந்த ஒரு ஆளாக இருக்கார். தட் இஸ் பர்சானா வழியாக. தட் இஸ் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து அவர் வந்து 2017 அவர் மாநகரம் கொண்டு வர்றாரு, நீங்கள் வந்து மேயாதமான் கொண்டு வரீங்க. ரெண்டு படமுமே அந்த பட்ஜெட்டுக்கான ஹிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து லோகேஷோட ரைட்டர்ஸ் டீமில் நீங்கள் ஐக்கியம் ஆகிடுறீங்க. ஸோ ஒரு மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 2-3 ஃபிலிம்ஸ், மாஸ்டர், லியோ, விக்ரம் யா. ஸோ அண்ட் பிட் ஆஃப் கூலி. ஸோ அந்த இதில் இருக்கும்போது யூ ஃபீல் தட் சம்டைம்ஸ் லைக் நம்மளுக்குன்னு ஒரு தனி அடையாளம் இல்லைங்கிற ஒரு 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 அவ்வளோ இல்லையே அப்படிங்கிற ஒரு டைரக்டராக ஒரு தனி அடையாளம் இல்லைங்கிற ஒரு இது இருக்கா உங்களுக்கு? ஒரு ஆக்சுவலி ரைட்டரு டேரக்டர்னதே நான் அடையாளமாக பார்க்கல சார். என் வாய்ஸ் என்னன்றதை நான் அடையாளமாக பார்க்குறேன். இப்போ நான் கொலாபரேட் ஆகி ஒர்க் பண்ணாலே கூட சில பேர் பிக் பண்ணி சொல்லுவாங்க, இது வந்து உங்களோட டச் இருந்துச்சு ஏதாவது ஒரு டைலாக்ல, அந்த மாதிரி பர்சனலாக மீட் பண்ணும்போது பேசினவங்களாம் இருக்காங்க. அண்டு நான் வந்து என்னையை நான் காப்பாற்றிக்கிறது என்னென்னா, இவ்வளோ கொலாபரேஷனுக்கு அப்புறமும் நான் ட்ரையிங் டு பி தெம் நான் பண்ணதே கிடையாது. என்னை யாரும் இது வரைக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதோ இல்லை டாக்ஸிகேட்டோ பண்ணல. நம்ம வராததை ஒன்று பண்ணணும் நான் ட்ரை பண்ண வேணான்னு தான். எனக்கு வந்து கோக் பிடிக்கும், அதனால தான் நான் குழு பண்ணேன். ஆடை மாதிரி ஆஃப் பீட்டாக இருக்கிறது வந்து எனக்கு பிடிச்சி தான் பண்ணேன். இன்றைக்கி அது ட்ரெண்டு இல்லை, நம்ம வந்து திரும்பி பார்க்க வைக்க உலகத்தையே எப்படி திருப்பினாலும் உலகம் உருண்டை தான், என்ன நம்ம போய் உலகத்தை திருப்புறது. அதனால் அப்படிலாம் நினைக்கல. நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன் சார், இது வரைக்கும் யாருமே பண்ணாததை நான் பண்ணவே வரல, நான் பண்ணதே திருப்பி பண்ணக்கூடாது, அவ்வளோதான் நான் எதிர்பார்க்குறேன். அதனால தான் மேதமன் அப்புறம் திரும்ப மேதமனே பண்ணல. இப்போ 29 பண்ணும்போதும் மேதமன் வந்து ராம்காமில் காம் கேப்ஸ்னால் இது ராம் கேப்ஸ் மாதிரி படம் தான். இது வந்து எனக்கும் புதுசு தான். இது அதான் நான் சொன்னேன், இப்போ இந்த படம் என்ன மாதிரி படம்னு கேட்டால் தெரியலன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு தெரியல ஜானர் தான். தெரியல ஜானர். பிகாஸ் நானே கேட்கலான்னு இருந்தேன், மேயாதமான், ஆடை, குலு 29 இதை இணைக்கிற ஒரு டிஸ்கிரிப்டிவ் ஃபேக்டர்னா என்னன்னு சொல்லுவீங்க? முடிஞ்ச அளவுக்கு ஹியூமனாக இருப்பாங்க கேரக்டர்ஸ்லாம், வல்னரபிளாக இருப்பாங்க, ஃப்ளாடாக இருப்பாங்க. இது எல்லா படத்துலையுமே வந்து இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அவங்க நம்ம கிராஸ் பண்ணி வந்த கேரக்டர்ஸை தான் மோஸ்ட்லி இருக்கும். அதுதான் எனக்கு காமனாக ஃபீல் ஆகுது. டிவைன் இன்டர்வென்ஷன் மாதிரி இல்லை, ஒரு நமக்கு திடீர்னு ஒரு கேரக்டர் லைஃப்குள்ளே வரும், நம்ம ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்ததுக்கு அவன் போகிற போக்கில் சொல்லிட்டு போயிடுவான், அதுதான் நமக்கு லைஃபே மாற்றுற மாதிரி ஒரு மொமெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி கேரக்டர்ஸ் நிறையா நானும் கிராஸ் பண்ணி வந்திருக்கேன். இந்த மாதிரி படங்கள்லாம் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எனக்கு தெரிஞ்ச படங்களுக்குள்ளே கொண்டாந்துருப்பேன். அப்படி தான் வந்து இந்த படத்தில் இந்த பொண்ணு லைஃப்பில் வர்றதாகவும் 29 இருக்கும். ஸோ காமனாக பார்த்தீங்கன்னா ரிலேட்டபிலிட்டி இருக்கிற மாதிரி கொண்டாடுதான். எனக்கு நீயே ஒலி கான்சர்ட் போகும்போது சேர் இல்லாமல் நின்றுருக்கும்போது ஒருத்தர் வந்து சேர் போட்டு உட்கார சொன்னார். கொஞ்ச நேரம் கழித்து திரும்ப கூப்பிட்டு ஒரு வாட்டி உங்களை ஹக் பண்ணிக்கிட்டோமான்னு ஹக் பண்ணி குல்லுபாய் மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு, அந்த ரோட்டில் அடிப்பட்ட நாயை கொண்டு போய் புதைச்சிட்டு அதுக்காக கொஞ்சம் நேரம் அழுவான்ல, அந்த ஒரு மொமெண்ட் போதும் அப்படின்னு சொன்னாங்க. அதான் சார், அப்போ அது எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆகுதில்ல ஒரு விஷயம். அந்த மாதிரி விஷயந்தான் எனக்கு தெரிஞ்சு காமனாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் பண்ண நாள் நீங்கள் படங்களில். இந்த சென்சிபிலிட்டி எப்படி அந்த மாஸ் சென்சிபிலிட்டிக்குள்ளே பொருந்தது ரைட்டராக இருக்கும்போது? பிகாஸ் நீங்கள் இப்போ வந்து சர்தார் 2, அல்லு அர்ஜுன் படம் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டே வச்சுருக்கீங்க. தட் இஸ் அண்ட் ப்ளஸ் பண்ண படங்கள் இருக்குது, நீங்கள் இந்த லோகேஷோட பண்ண படங்கள் இருக்குது. ஸோ இந்த ரொம்ப யதார்த்தமான ஒரு லைஃபோட மீனிங்கை தேடுற ஒரு ரைட்டர் டைரக்டர் எப்படி அந்த சென்சிபிலிட்டிக்குள்ளே ஃபிட் ஆகிறாரு? இல்லை சார், லோகேஷ்க்கு வந்து ஆக்ஷன் டைரக்டர். லோகேஷ் பயங்கரமாக ஆக்ஷன் வரும், ஆக்ஷன் ஸ்டோரி டெல்லிங் வரும். ஆக்சுவலாக விக்ரமில் அந்த வீட்டிலேருந்து கிளம்பி போவார் கமல் சார் குழந்தைய கூப்பிட்டு, அந்த ஃபைட்டு முடிஞ்சிச்சு, ஒரு நாள் தான் எடுத்தேன், முடிஞ்சிச்சு. ஆனால் அந்த சைடு பெரிய பெரிய ஆக்ஷன் செட் பீஸ் இருக்குது. கமல் சாரை வச்சு டக்குன்னு முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்புனா நல்லா இருக்காதுன்னு சொல்லிவிட்டு அந்த பால் புட்டி எடுக்கணுன்றக்காக திரும்பி போகிற ஃபைட்டை லோகேஷ்னால் மட்டும் தான் யோசிக்க முடியும். அண்டு லியோ இன்டர்வல் பிளாக்கில் விஜய் சார் தான் இருக்கார் உயிரோடன்னு, பார்த்திபன் தான் லியோன்றது தெரிஞ்சு ஒருத்தன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் மொபைல் ஃபோனில் காமிப்பான்,
மொபைல் ஃபோனை இப்படி வச்சதும் ஒரு 50 தலைங்க இடிச்சுக்கிட்டு வந்து பார்க்கும். அந்த மாதிரி தான் விஷுவல் இருந்துச்சு. ஆனால் லோகேஷ் ஆம்ப்ளிஃபை பண்ணுறது எப்படின்னா, போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வான்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் கண்ணாடியை டஸ்ட் ஆக்கி சுற்றி வச்சு உடைக்கிறது இருக்குல்ல, அதுதான் லோகேஷ். இந்த மாதிரி ஆக்ஷன்லேயே பூரிப்படைய வைக்கிற விஷயம்லாம் லோகேஷ்னால் பண்ணிட முடியும். ஆனால் அந்த கேரக்டர்ஸ் ஏலியனேட் ஆகாமல் ரொம்ப தள்ளி போகாமல் கொஞ்சம் கிரவுண்டடாக இருக்க, நம்மள மாதிரி அவனும் ஹியூமன் தான், அவனுக்கு வலிக்குன்ற ஏரியாவுக்கு வர்றதுக்கு என்ன பண்ண முடியுமோ அந்த டிஸ்கஷன்ஸ் தான் மோஸ்ட்லி நடக்கும். மாஸ்டர்லேருந்தே கூட அதுதான் நடக்கும். விஜய் சார் லோகேஷ் தான் ஜேடி, அது நான் நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன். அழுக வரலன்றது லோகேஷ் தான், நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன் என்கிட்ட. அந்த ஹெட்ஃபோன் மாட்டே போகிறது அதெல்லாம் அதில் வந்து அந்த கேரக்டரை முடிஞ்ச அளவுக்கு கிரவுண்டட் ஆக்குறது அந்த கேரக்டரைசேஷன்லேயே இருந்துச்சு. பட் ஆனால் ஒரு கேள்வி இருந்துச்சு, நீங்கள் ஏன் குடிக்கிறத விட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒவ்வொரு முறையும் ஒரு லவ் ஸ்டோரி சொல்லுவார். ஏன் குடிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்றது கேட்டால் காதல் கதையை சொல்கிறேன்ட்டு வேறு படத்துலேருந்து ஏன் குடிக்கிறத விட்டேன் அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்லணும் நம்ம, அப்போ தான் அது க்ளோஸ் ஆகும்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது ஏன் குடித்தேன்னு நான் ஒரு காரணம் சொன்னேன்னா, ஓ அப்போ இந்தந்த காரணத்துக்கெலாம் குடிக்கலான்னு சொல்லிட்டு நம்மளே அவங்கள தூண்டுற மாதிரி தான் இருக்கும். இப்போ என்ன அம்மா இறந்துட்டாங்களா குடி, வேலை போயிடுச்சா குடி, லவ் ஃபெயிலியராக குடின்ற மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். அதனால இஷ்டத்துக்கு நான் ஃபிக்ஷனலாக ஒரு கதை சொல்லிட்டு உண்மையிலே ஏன் குடியை விட்டேன்னு வேணால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைங்களுக்காகன்ற மாதிரி முடிச்சிடலாமா அப்படின்னு கேட்டேன். சும்மா தான் கேட்டேன். இதுதான் வந்து அந்த கேரக்டரை வந்து இன்னும் ரிலேட் பண்ண வைக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம பேசும்போது அப்படி தான் விளக்கம் கொடுக்க முடியலன்னும் போது அப்படி நகர்ந்து போவோம்ல, அந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் தான் சார் நான் அதில் பண்ணியிருப்பேன். மற்ற எல்லாமே தலைவன் இல்லை நான் அந்த மாதிரி கேட்கல. நான் வாட் ஐம் ட்ரைங் டு சேஸ், பட் ஐ திங்க் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் அது லோகேஷோட சென்சிபிலிட்டி தான், நான் அந்த மாதிரி கேட்குறேன். பட் நீங்கள் போய் ஃபிட் பண்ணுறது, பட் நீங்கள் பிகாஸ் நீங்கள் எடுக்கிற படங்கள் வந்து இந்த மாதிரி இருக்குல்ல, தட் இஸ் வெரி ஹியூமன் சப்ஜெக்ட்ஸ். ஸோ அந்த ஹியூமனிட்டி எப்படி அந்த மாஸ் உலகத்துக்குள்ளே ஃபிட் பண்ணுங்க? பிகாஸ் அந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டுக்கு போனால் அது ஒரு அதான் நான் உங்களை முதல்ல கேட்டேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு விஜய் படம் பண்ணால் எப்படி இருக்குன்ட்டு. பிகாஸ் இப்போது உங்களுக்குன்னு ஒரு சென்சிபிலிட்டி இருக்குது. இப்போ ஆடை என்கிற படத்தை பண்ணுறவர் எப்படி ஒரு விஜய் படம் பண்ண முடியும்? பிகாஸ் இப்போ வந்து விஜய் வந்து ஆடை லெவலுக்கு இறங்கி வர முடியாது. நீ அந்த ஆடை டைரக்டர் தான் ஓரளவுக்கு அந்த லெவலுக்கு ஏறி போக முடியும் இல்லையா? பிகாஸ் அவருக்கு இருக்கிற ஸ்டார்டம் அண்ட் மக்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதெல்லாம் வேற கலந்துருக்கு. ஆர் எனி சூப்பர் ஸ்டார், ஐம் ஃபர்கெட் விஜய், எனி சூப்பர் ஸ்டார். ஸோ அதுதான் ஐ வாஸ் ட்ரைங். இல்லை சார், மேபி நான் மாஸ்டரில் ஒர்க் பண்ணேன் அண்டு விஜய் சாரோட ஃபேனாக நான் நிறைய பேசியிருக்கேன். ஸோ ஒரு ஃபேன் பாய்ன்னும் போது என்ன தான் படங்கள் பண்ணாலும் நமக்குன்னு ரசித்து ஒன்று பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு தான். ஏன்னா வேறு எந்த ஸ்டார்ஸ்க்கும் நான் அந்த லீகில் இருக்க வேறு எந்த ஸ்டார்ஸும் நான் பண்ண ஒர்க்கை பார்த்துட்டு என்னை கூப்பிட்டதோ இல்லை நானே போய் ட்ரை பண்ணுறதோ பண்ணல. இது விஜய் சார்ன்னும் போது நிறையா வாழ்ந்திருப்பான் நம்மளை நினச்சி, அதுலேருந்து ஒரு கதை இருக்கும்ல அப்படின்ற மாதிரி. அதனால தான் விஜய் சாரும் அதை பார்த்துருக்காரு.